வியூவர்ஸ், நாம இன்னைக்கு 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்ல ஹெரிடிட்டி லெசன்ல இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் டிஸ்கிரிப்ஷனோட எப்படி அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோஸ்ல அந்த லெசன் ஃபுல்லாவே டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். ஸோ இன்னைக்கு இந்த லெசன்ல இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸ்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். வாங்க பார்க்கலாம். இதுல சூஸ் த கரெக்ட் ஆன்சர் கொடுத்திருப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒன்னு கேட்டிருக்கிறது, அக்கார்டிங் டு மெண்டல் alleles have the following character. So alleles அப்படின்றதே வந்து it is highly responsible for character தான். Then second one, 9:3:3:1 ratio அப்படின்றது எதனால ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா it is due to independent assortment. So it is dihybrid cross ratio தான் இது 9:3:3:1 அப்படின்றது. It is mainly based upon the independent assortment அப்படின்ற law தான். The region of the chromosome where the spindle fibers get attached during cell division. Cell divide ஆகும்போது spindle fibers chromosomeல எந்த இடத்துல attach ஆயிருக்கும் அப்படின்றது பார்ப்போம். It is the answer is centromere. Centromere is found at the center of dash chromosome. So chromosome உடைய 4 types நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா, based on the attachment of centromere. So அதுல சென்ட்ரோமியர்ங்கிறது சென்டர் பொசிஷன்ல வந்து மெட்டாசென்ட்ரிக் குரோமோசோம், otherwise called as the V-shaped chromosomes தான் சென்ட்ரோமியர் சென்டரா அட்டாச் ஆயிருக்கும். Fill in the blanks. So இதுல first one, the pairs of contrasting character, otherwise called as the traits of Mendel are called, அதுக்கு alleles அப்படின்னு பேரு. Physical expression of a gene is called phenotype. இதே வந்து genetical expression of a gene வந்து நம்ம genotype அப்படின்னு சொல்லுவோம். The thin thread-like structures found in the nucleus of each cell are called. ஒவ்வொரு செல்லையும் நியூக்ளியஸ்குள்ள thread மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் இல்லையா. So it is nothing but chromosomes. Fourth one, DNA consists of 2 dash strange polynucleotide chains ன்னு சொல்லணும். Because DNA னுடைய வாட்சன் அண்ட் கிரிக் மாடல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணிருப்போம். அதுல 2 ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு. அந்த ஸ்ட்ராண்டுக்குள்ள எல்லாம் ஃபுல்லா நியூக்ளியோடைட்ஸ் தான் இருக்கும். அதுல நிறைய நியூக்ளியோடைட்ஸ் இருக்கிறதுனால அதை பாலிநியூக்ளியோடைடு அப்படின்னு சொல்றோம். So the answer is polynucleotide. Fifth one, an inheritable change in the amount or the structure of a gene or a chromosome is called mutation. So mutation தான் வந்து என்னது, திடீர் மாற்றம் அப்படிங்கிறது, சடுதி மாற்றம் சொல்லுவாங்க. So திடீர்னு ஏற்படக்கூடிய சேஞ்ச் ஜீன்ல ஏற்படுறது, அது இன்ஹெரிட் ஆகி வந்துகிட்டே இருக்கும். So அதுக்கு நம்ம then third one, third ரோமன் லெட்டர்ல ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபால்ஸா இருந்ததுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை கரெக்ட் பண்ணும் அப்படின்றதான். So the first one, a typical Mendelian dihybrid ratio of F2 generation is 3:1 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. The answer is false. ஏன்னா dihybrid ratioல F2 generation ratio வந்து 9:3:3:1 அப்படிங்கிறது. 3:1 அப்படிங்கிறது எதுல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோனோஹைபிரிட் கிராஸ்ல வரக்கூடிய ரேஷியோ தான் அது. Second one, a recessive factor is altered by the presence of a dominant factor. The answer is false. என்னன்னா the expression of the recessive factor is masked by the presence of a dominant factor. ஒரு dominant gene இருந்தது அப்படின்னா அது என்ன பண்ணும்னா recessive gene உடைய கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ண விடாது அப்படின்றத ஆன்சர். Each gamete has only one allele of a gene. The answer is true. Hybrid is an offspring from a cross between genetically different parent. அதுவும் ஆன்சர் ட்ரூ தான். ஹைபிரிட் அப்படிங்கிறது வந்து 2 பேரண்ட் ஜெனட்டிக்கலி வேற வேறையா இருப்பாங்க. அந்த ஒட்டு போடுறது மூலமா கிடைக்கிற ஆஃப்ஸ்பிரிங்க தான் நம்ம ஹைபிரிட் அப்படின்னு சொல்றோம், ஹைபிரிட் வெரைட்டின்னு சொல்றோம். Fifth one, some of the chromosomes have an elongated knob-like appendages known as telomere அப்படின்னு கொடுத்திருக்காங்க. telomere கிடையாது, ஸ்ட்ரக்சர் ஆஃப் த குரோமோசோம்ல நம்ம பார்த்தோம் இல்லையா, பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன், செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் அதெல்லாம் பார்த்தோம். ஸோ அதே மாதிரிதான் இங்கேயும் கொடுத்திருக்காங்க. அதுல knob-like ஸ்ட்ரக்சர் வந்து telomere சொல்றாங்க, தப்பு. telomere கிடையாது, சேட்டிலைட். ஸோ அந்த சேட்டலைட்ஸ் இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸ் எல்லாமே சாட் குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ த ஆன்சர் அதுதான். தென் sixth one, new nucleotides are added and new complementary strand of DNA is formed with the help of enzyme DNA polymerase. Yes, of course, true. DNA polymerase அப்படின்ற என்சைம் தான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு புது நியூக்ளியோடைட் ஸ்ட்ராண்ட்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. Then seventh one, Down syndrome is the genetic condition with the 45 chromosomes. The answer is false. Down syndrome அப்படின்றது நம்ம அந்த மியூட்டேஷன்ல பார்த்தோம் இல்லையா, ட்ரிப்ளாய்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கண்டிஷன் என்னன்னா 21st குரோமோசோம் எக்ஸ்ட்ராவா இருக்கிறது தான் இல்லையா. ஸோ நார்மலா நம்மளுக்கு ஹியூமன் பீயிங்ஸ்ல எவ்வளோ இருக்கு,
23 pairs of chromosomes அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும் 46 chromosomes வரும். அதுல ஒரு குரோமோசோம் எக்ஸ்ட்ராவா வருது அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரணும் 47 வரணும். 45 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம 47 அப்படின்னு மாத்தணும். Match the following. இது ரொம்ப சிம்பிள் தான். ஆட்டோசோம்ஸ் அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் 22 pair of chromosomes தான் நம்ம ஆட்டோசோம்ஸ் சொல்லுவோம். அல்லோசோம்ஸ் அப்படிங்கிறது வந்து 23rd pair of chromosomes சொல்லுவோம் இல்லையா. டிப்ளாய்டு கண்டிஷன் அப்படின்றது 2n தான் டிப்ளாய்டு கண்டிஷன் சொல்லுவோம். ஸோ அல்லோசோம் 23rd pair of chromosome ஆன்சர். டவுன் சிண்ட்ரோம்ங்கிறது ட்ரைசோமி 21 தான் வந்து நம்ம டவுன் சிண்ட்ரோம் சொல்றோம். டைஹைபிரிட் ரேஷியோ இஸ் 9:3:3:1 தான் டைஹைபிரிட் ரேஷியோ. வெரி சிம்பிள். Then answer in a sentence. First one, what is a cross in which inheritance of two pairs of contrasting characters are studied? So என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு pair of contrasting characterனா அது monohybrid cross. ரெண்டு pair of contrasting characterனா அது என்னது dihybrid cross அப்படிங்கறது ஆன்சர். வாட்டுக்கு பதிலா dihybrid cross போட்டா போதும். Name the conditions when both the alleles are identical. So ரெண்டு அலீலுமே ஒரே மாதிரி இருந்தா அது homozygous condition சொல்லுவோம். வேற வேறையா இருந்தா heterozygous condition சொல்லுவோம். So இங்க ஐடென்டிக்கலா இருந்தா என்ன சொல்லுவோம்னு கேட்டிருக்காங்க. So the answer is homozygous condition. Then third one, a garden pea plant produces axial white flowers. Another of the same species produced terminal violet flowers. Identify the dominant trait அப்படின்னு கேட்டிருக்காங்க. So இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு garden pea plantல axial பொசிஷன்ல வந்து white flowers இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு ஸ்பீசிஸ் ஆஃப் பிளான்ட் இருக்கு. அதுல டெர்மினல் பொசிஷன்ல வந்து உங்களுக்கு வயலட் ஃபிளவர்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இதுல டாமினன்டான கேரக்டர்ஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க. மெண்டல் செலக்ட் பண்ண 7 pairs ஆஃப் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ்ல ஆக்சியல் கேரக்டர் ஒன்னு அண்ட் தென் டெர்மினல் கேரக்டர் ஒன்னு ஃபிளவர்னுடைய பொசிஷன் வச்சு சொல்லியிருப்பாங்க. இதுல ஆக்சியல் அப்படின்ற கேரக்டர் டாமினன்ட்னு சொல்லியிருப்பாங்க. டெர்மினல் அப்படின்ற கேரக்டர் வந்து ரிசசிவ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோ அப்போ இங்க ஆக்சியல் அப்படின்றது தான் வந்து டாமினன்ட் அப்படின்ற கேரக்டர். இதுல ஒயிட் ஃபிளவர்ஸ் வயலட் ஃபிளவர்ஸ் இருக்கு. இது வயலட் அப்படிங்கறதா டாமினன்ட் கேரக்டர் இருக்கிற ஃபிளவர். சோ அப்ப இந்த ரெண்டு டைப் ஆஃப் ஃபிளவர்ஸ்லயுமே எது டாமினன்ட் ட்ரெய்ட் கேரக்டர்ஸ் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆக்சியலும் வயலட்டும் தான். சோ ஆக்சியல் வயலட் ஃபிளவர்ஸ் தான் வந்து உங்களுக்கு டாமினன்ட் ட்ரெய்ட் இதுல இருக்கிறதுல. Next one adle fourth one, what is the name given to the segments of DNA which are responsible for the inheritance of your particular character? So DNA குள்ள இருக்கக்கூடிய செக்மெண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அந்த செக்மெண்ட் தான் வந்து ஒரு ஜெனரேஷன்ல இருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு கேரக்டர் டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. அதனோட பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் நத்திங் பட் ஜீன் அப்படின்றதா. Name the bond which binds the nucleotides in a DNA. DNA குள்ள இருக்கக்கூடிய நியூக்ளியோடைட்ஸ் ஒன்னொன்னையும் பாண்ட் பண்ணி வைக்கிறது யாருன்னா இட் இஸ் பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட்ஸ். இதையும் ஹைட்ரஜன் பாண்ட்ஸையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் அப்படின்றது உங்களுக்கு இந்த பேசஸ் கொடுத்திருப்பாங்க. நைட்ரோஜனஸ் பேசஸ் அடினைன் குவானைன் சைட்டோசைன் தைமின் அதனுடைய பேரிங்ல வர்றதுதான் வந்து உங்களுக்கு ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். வேறஸ் அந்த நியூக்ளியோடைட்ஸ் கம்ப்ளீட்டா வந்து பாண்ட் பண்ணி வைக்கிறது யாரு அப்படின்னா இட் இஸ் பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட்ஸ். இது வாட்சன் அண்ட் கிரிக் மாடல் ஆஃப் டிஎன்ஏலயே வந்து கொடுத்திருப்பாங்க. Next, short and questions. First one, why did Mendel select pea plant for his experiments? So, அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்காக pea plant மெண்டல் ஏன் செலக்ட் பண்ணாரு அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இது மோனோஹைபிரிட் க்ரோஸ் கீழே கொடுத்துருப்பாங்க. அவர் செலக்ட் பண்ணதுக்கு காரணம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது செல்ஃப் பாலினேட்டிங்கா இருக்கு. இயற்கையாவே செல்ஃப் பாலினேட்டிங்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம அதுல இருந்து பியூர் பிரீடிங் வெரைட்டிஸ் உண்டு பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கு. அது ஃபர்ஸ்ட் ஒன். Then it has a short lifespan as it is an annual and so it was possible to follow several generations. It has a short lifespan as it is annual. So அது வந்து annual plant இருக்கறனால லைஃப் ஸ்பேன் ஷார்ட்டா இருக்கறனால கண்டினியூஸா செவரல் ஜெனரேஷன்ஸ் அவரால் என்ன பண்ண முடிஞ்சது கிராஸ் பண்ணி ரிசல்ட்ஸ் அவரால் ஈஸியா கால்குலேட் பண்ண முடிஞ்சது. அது மட்டும் இல்லாம அதுல கிராஸ் பாலினேஷன் ஈஸியா கொண்டு வர முடிஞ்சது. அது மட்டும் இல்லாம it has deeply defined contrasting characters அவர்னால கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சது. அது மட்டும் இல்லாம ஃபிளவர்ஸ் பைசெக்சுவலா இருக்கு. இதுதான் ரீசன் அவர் ஏன் வந்து பீ பிளான்ட்டை செலக்ட் பண்ணாரு அப்படின்றது. அதுலயே செகண்ட் ஒன் என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க. வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட் பை த டேர்ம் phenotype and genotype? சோ phenotypeங்கிறது வெளி தோற்றத்துல பாக்குறதுக்கு என்ன மாதிரியான கேரக்டர்ஸ் தெரியுமோ அத phenotypeன்னு சொல்லுவோம். தட் இஸ் எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் டாலா இருக்கலாம், டுவால்ஃபா இருக்கலாம், எது வேணாலும் சொல்லலாம். அதே மாதிரி ஜீனோடைப்னா ஜெனட்டிக் எக்ஸ்பிரஷன் ஆஃப் an organism. சோ ஒரு ஆர்கானிசத்துக்குள்ள அந்த கேரக்டர் வந்து அதனுடைய ஜீன்ஸ் வந்து எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கறது சொல்றதுதான் ஜெனட்டிக் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள்
டால்னஸ் அப்படின்ற phenotype வந்து ஜெனட்டிக்கலா எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னா கேபிட்டல் T போடலாம். So it is the capital T அப்படின்றது which one stands for the tallness of the plant. So it is the genotype அப்படின்றது. Okay. Then third question, what are allosomes? So allosomes அப்படின்றது நம்ம வந்து முன்னாடியே பார்த்திருக்கோம். chromosome divisionல based upon function we are dividing the chromosomes into autosomes and allosomes இல்லையா. So the allosomes அப்படின்றது தான் chromosomes which are responsible for determining the sex of an individual. So அது என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்ஸ் குரோமோசோம்ஸ்னு சொல்லலாம், ஹெட்ரோகுரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுல 2 டைப்ஸ் இருக்கு குரோமோசோம்ஸ்ல, எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல மேலா இருந்தது, ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் பீயிங்ஸ்ல மேலா இருந்ததுன்னா ஒரு எக்ஸ் குரோமோசோமும் ஒரு ஒய் குரோமோசோம் இருக்கும். அதே ஃபீமேலா இருந்ததுன்னா 2 எக்ஸ் குரோமோசோம்ஸ் இருக்கும் அப்படின்றதான். Fourth one, what are Okazaki fragments? So இந்த Okazaki fragments அப்படின்றத நாம எதுல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்ல இல்லையா. ஒரு சைடு வந்து டிஎன்ஏ வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா கண்டினியூஸா ஃபார்ம் ஆகும், அதை லீடிங் ஸ்ட்ராண்ட்னு பார்த்தோம். இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா நியூவா சிந்தசைஸ் ஆகக்கூடிய டிஎன்ஏ ஸ்ட்ராண்டு பிட் பிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு லாகிங் ஸ்ட்ராண்ட் பேரு இல்லையா. சோ ஷார்ட் செக்மெண்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏ சிந்தசைஸ்ட் இன் தி லாகிங் ஸ்ட்ராண்ட் தான் ஒகாசாகி ஃபிராக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்படி பிட் பிட்டா இருக்கக்கூடிய இந்த டிஎன்ஏ ஃபிராக்மெண்ட்ஸ் ஜாயின் பண்றதுக்கு டிஎன்ஏ லிகேஸ்ன்ற என்சைம் யூஸ்ஃபுல்லா இருக்கு. Fifth one, why is euploidy considered to be an advantageous to both plants and animals? So இது மியூட்டேஷன்ல நம்ம பார்த்திருந்தோம், யுப்ளாய்டி அன்யூப்ளாய்டி அப்படின்றதுல. யுப்ளாய்டி அப்படின்றதுல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் இன் தி நம்பர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் அப்படின்றதா வந்து நம்ம யுப்ளாய்டின்னு சொல்றோம். ஸோ இதை 2 டைப்ஸா சொல்றாங்க, ட்ரிப்ளாய்டி டெட்ராப்ளாய்டி அப்படின்னு. ஸோ இது யூஸ்வலா ஒரு ஆர்கானிசம்னா அதுல டிப்ளாய்டு நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் 2n குரோமோசோம்ஸ் தான் இருக்கணும். ஆனா யுப்ளாய்டி கண்டிஷனால அதுல 2 டைப்ஸா இருக்கிற ட்ரிப்ளாய்டில என்ன ஆகும்னா 3n அப்படின்னு இருக்கும், டெட்ராப்ளாய்டில 4n அப்படின்னு இருக்கும். ஸோ இதனால என்ன யூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இந்த ட்ரிப்ளாய்டினால ஆயிஸ்டர்ல அதனுடைய சைஸ் வந்து ரொம்பவுமே இன்க்ரீஸ்டா இருக்கு. அதே மாதிரி டெட்ராப்ளாய்டினால பிளான்ட்ஸ்னுடைய இருக்கக்கூடிய ஃப்ரூட் அதனுடைய ஃப்ளவர் சைஸும் இன்க்ரீஸ்டா இருக்கு அப்படிங்கறதா இதனால இருக்கக்கூடிய யூஸ். 6th கொஸ்டின் அதுலயே என்ன கேட்டிருக்காங்கன்னா, a pure breeding plant, tall plant capital T is crossed with a pure breeding dwarf plant small t அப்படின்னா அப்ப அதனுடைய F1 and F2 generations என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது சிம்பிளா நம்ம 3 ஹைபிரிட் கிராஸ் தான். ஸோ இந்த கிராஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும். கேபிட்டல் T stands for tall plant and dwarf plant small t அதான் பேரண்ட்ஸ். ஸோ அடுத்தது அதுல இருந்து வரக்கூடிய கேமெட்ஸ் கேபிட்டல் T ஒன்னு ஸ்மால் t ஒன்னு போடுறோம். ஸோ அந்த ரெண்டையும் ஒன்னு சேர்க்கும் போது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல என்ன கிடைக்கும்னா கேபிட்டல் T அண்ட் ஸ்மால் t அப்படின்றத கேமெட். ஸோ இது வந்து பியூர் ப்ரீடிங்கா கிடையாது, இது பாத்தீங்கன்னா ஹெட்ரோவா இருக்கு. ஸோ ஹெட்ரோசைகஸ் டால் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல எல்லாமே வந்து உங்களுக்கு டாலா இருக்கு. இதே செகண்ட் ஜெனரேஷனுக்கு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிடைச்சதே வந்து செல்ஃபிங் பண்ணணும். ஸோ செல்ஃபிங் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன ஆஃப்ஸ்பிரிங்ஸ் கிடைக்கும் அப்படின்றது ஒரு செக்கர் போர்ட் போடலாம். ஸோ செக்கர் போர்ட் போட்டோம்னா phenotypic ரேஷியோ 3:1 கிடைக்கும். 3 டாலு ஒரு ட்வார்ஃப் அப்படின்றதான் phenotypic ரேஷியோ. அதே ஜீனோடைபிக் ரேஷியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோமோசைகஸா இருக்கக்கூடிய டால் 1, ஹெட்ரோசைகஸா இருக்கிற டால் 2, தென் ஹோமோசைகஸ் டால் 1. ஸோ சாரி ட்வார்ஃப் 1. ஸோ அப்போ ஜீனோடைபிக் ரேஷியோ 1:2:1 அப்படின்னு சொல்லலாம். ஸோ சிம்பிளான ஒரு மோனோஹைபிரிட் கிராஸ் தான் இவங்க கேட்டிருக்காங்க. 7th one, structure of chromosome கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம டெக்ஸ்ட் புக்ல 265th பேஜ்ல கொடுத்துருப்பாங்க, குரோமோசோமுடைய ஸ்ட்ரக்சர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். தென் 8th கொஸ்டின், label the parts of the DNA in the diagram given below. Explain the structure briefly அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ டிஎன்ஏ உடைய ஸ்ட்ரக்சர் வந்து இங்க கொடுத்துருக்கக்கூடிய பிக்சர்ல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா உங்களுக்கு டபுள் ஸ்ட்ராண்டட் ஸ்ட்ரக்சர் தான். பட் அதுல எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா உங்களுக்கு அந்த நைட்ரோஜனஸ் பேசஸ் சுகரோடையும் பாஸ்பேட்டோடையும் எப்படி அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டர் பார்ட்ல இருக்கிறது எல்லாமே நைட்ரோஜனஸ் பேசஸ், அந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணக்கூடியது ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். சைட்ல இருக்கக்கூடியது சுகரும் பாஸ்பேட்டும். சுகர் இங்க இருக்கக்கூடியது டியாக்சிரிபோஸ் சுகர், அது பாஸ்பேட் குரூப்போட உங்களுக்கு அட்டாச் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ இதனுடைய ஸ்ட்ரக்சருக்கு யூ கேன் ரெஃபர் த வாட்சன் அண்ட் கிரிக் மாடல் ஆஃப் டிஎன்ஏ ஃபார் இட்ஸ் எக்ஸ்பிளனேஷன். Long answerல first one, explain with an example the inheritance of dihybrid cross. How is it different from monohybrid cross ன்னு கேட்டிருக்காங்க. So dihybrid cross தான் explanation கேட்டிருக்காங்க. For that you can refer your textbook where in page number 263 and 264 they have given about the dihybrid cross.
அண்ட் டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுலயே செகண்ட் கொஸ்டின், மோனோஹைபிரிட் கிராஸ்க்கும் டைஹைபிரிட் கிராஸ்க்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். மோனோஹைபிரிட் கிராஸ்னா மோனோனா சிங்கிள், ஸோ அதுலயே இருக்கு. இட் இஸ் த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஒன் பேர் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர். டைஹைபிரிட், டை மீன்ஸ் டூ, ஸோ த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் டூ பேர்ஸ் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ். ஸோ இதுல டிஃபரன்ஸ் வேற என்ன சொல்லலாம்னா phenotypic ratio சொல்லலாம். ஸோ monohybrid crossல phenotypic ratio is 3:1, whereas in case of dihybrid cross the ratio is 9:3:3:1. How is the structure of DNA organized? What is the biological significance of DNA? So DNA structure கேட்டிருக்காங்க. For this you can refer Watson and Crick model of DNA which is given in the textbook page number 267. அண்ட் அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டிஎன்ஏ தான் வந்து ஹெரிட்ரி மெட்டீரியல்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து ஹைலி ரெஸ்பான்சிபிள் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேரக்டர்ஸ் ஃப்ரம் ஒன் ஜெனரேஷன் டு தி அதர். அது மட்டும் இல்லாமல் இட் கண்டெய்ன்ஸ் இன்ஃபர்மேஷன் ரெக்யர்ட் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். ஸோ அதில் இருக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸ் இருக்கு இல்லையா, 4 types ஆஃப் நியூக்ளியோ பேசஸ், நைட்ரோஜனஸ் பேசஸ். ஸோ அதுதான் உங்களுக்கு எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆர்கானிசத்தினுடைய டெவலப்மெண்ட் ப்ரோசஸ், லைஃப் ஆக்டிவிட்டீஸை கண்ட்ரோல் பண்ணுறதே உங்களுக்கு இந்த டிஎன்ஏ தான். ஸோ யூ கேன் ரைட் தீஸ் ஆஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ. And coming to the long answer, third one. So the question வந்து the sex of a newborn child is a matter of chance and neither of the parents may be considered responsible for it. ஒரு குழந்தையினுடைய செக்ஸ் ஆணா இருக்கணுமா பெண்ணா இருக்கணுமா அப்படிங்கிறது இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் சான்ஸ் தான். யாராலையும் அதை நிர்ணயம் பண்ண முடியாது, அவங்க பேரண்ட்ஸ் நிர்ணயம் பண்ண முடியாது. இது எப்படி அப்படிங்கறத நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார் திஸ் யூ கேன் refer sex determination which is given in our textbook with reference to the page number 269. ஒரு டயக்ராம் கொடுத்து அதில் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க எப்படி அப்படின்றத. ஸோ யூ கேன் ரெஃபர் தட் ஒன். ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில் கொஸ்டின்ஸ் தான் ஹார்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன், flowers of a garden pea plant are bisexual and self-pollinated. Therefore, it is difficult to perform hybridization experiment by crossing a particular pistil with a specific pollen grain. How Mendel made it possible in his monohybrid and dihybrid cross? So, இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்டன் பீ பிளான்ட்ல தான் மெண்டல் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாக்குறாரு இல்லையா. ஸோ அந்த பீ பிளான்ட் அப்படின்றது பைசெக்சுவலா இருக்கு, அது இல்லாமல் செல்ஃப் பாலினேட்டடா இருக்கு. மேல் அண்ட் ஃபீமேல் இன்டர்செக்ஸ் ஆர்கன்ஸ் ஒரே பிளான்ட்ல இருக்கு, தட் இஸ் பைசெக்சுவல். செல்ஃப் பாலினேட்டட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுல அந்த ஃபிளவர்லயே உங்களுக்கு மேலும் ஃபீமேலும் இருக்கிறதுனால அந்த மேல் இருக்கக்கூடிய ஆந்தர்ஸ் அந்த ஃபீமேல் அப்படியே ஃபியூஸ் ஆயிட்டு உங்களுக்கு ஜெனரேஷன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிடுது. செல்ஃப் பாலினேஷன் அப்படின்றது தான். ஃபாலிங் ஆஃப் pollen grains of a flower to that of the pistil of the same flower அப்படின்றதா வந்து செல்ஃப் பாலினேஷன் அப்படின்றது. ஸோ ஆனா வந்து ஹைபிரிட் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து மெண்டல் கொண்டு வராரு. ஹைபிரிடைசேஷன் டெக்னிக், மோனோஹைபிரிட், டைஹைபிரிட். ஹைபிரிடைசேஷன் அப்படின்னாலே ஒரு ஃபிளவருக்கும் இன்னொரு ஃபிளவருக்கும் ஒட்டு போடுறதா. இதுவே வந்து பைசெக்சுவல் செல்ஃப் பாலினேட்டடா இருக்கும்போது மெண்டல் எப்படி வந்து ஒரு ஃபிளவர்ல இருக்கக்கூடிய ஆந்தரை எடுத்துட்டு இன்னொரு ஃபிளவர்ல இருக்கக்கூடிய பிஸ்டல்ல கம்பைன் பண்றாரு. எப்படி அவர் கிராசஸ் கொண்டு வந்திருப்பாரு, மோனோஹைபிரிட் கிராஸையும் டைஹைபிரிட் கிராஸையும், தட் இஸ் ஹைபிரிடைசேஷன் அப்படின்ற கான்செப்டை எப்படி வந்து மெண்டல் கொண்டு வந்தாரு அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிள், இட் இஸ் டெக்னிக் கால்ட் இமாஸ்குலேஷன் அப்படின்றது. ஸோ இந்த பிக்சர்லயே பாத்தீங்க அப்படின்னா இமாஸ்குலேஷன் அப்படின்னா ஒண்ணு இல்லை, பை ஹேண்ட் நம்மளாவே என்ன பண்ணலாம், செல்ஃபா ஒரு ஃபிளவர்ல இருக்கக்கூடிய ஆந்தரை நம்ம எடுத்துக்கலாம். அதுல இருக்கக்கூடிய போலன் கிரெயின்ஸை நம்ம அந்த பிரஷ் மாதிரி சின்னதா ஒரு பிரஷ் மாதிரி இருக்கு இல்லையா, அதுல டிப் பண்ணி எடுத்தோம்னா அந்த போலன் கிரெயின்ஸ் எல்லாமே எல்லோ கலரா பவுடரியா இருக்கும்ல, அந்த போலன் கிரெயின்ஸ் எல்லாமே அந்த பிரஷ்ல வந்து அட்டாச் ஆயிடும். ஸோ அதை எடுத்துட்டு என்ன பண்ணிக்கலாம், அந்த பிரஷ் இன்னொரு ஃபிளவர்ல இருக்கக்கூடிய பிஸ்டில்ல கொண்டு போய் என்ன பண்ணிடலாம்னா டஸ்ட் பண்ணி விட்டுறலாம். அப்போ என்ன ஆயிடும்னா உங்களுக்கு ஹைபிரிடைசேஷன் அப்படின்ற கான்செப்ட் இங்க யூஸ் ஆயிடுது. இமாஸ்குலேஷன் பை ஹேண்ட் வி ஆர் ரிமூவிங். ஹேண்ட்லயே என்ன பண்ணிக்கிறது அப்படின்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஃபிளவர்ல இருக்கிற ஆந்தரை கட் பண்றோம், அதுல இருக்கிற போலன் கிரெயின்ஸ் எடுத்துட்டு இன்னொரு ஃபிளவர்லுடைய பிஸ்டல்ல டஸ்டிங் பண்றோம். அதுதான் நம்ம இமாஸ்குலேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த இமாஸ்குலேஷன் அப்படின்ற டெக்னிக் தான் மெண்டல் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாரு. ஸோ அதனால அவர்னால மோனோஹைபிரிட் கிராஸ், டைஹைபிரிட் கிராஸ் அப்படின்ற ஹைபிரிடைசேஷன் டெக்னிக் அவர்னால கொண்டு வர முடிஞ்சது. செகண்ட் கொஸ்டின், purebred tall pea plants are first crossed with the purebred dwarf pea plants.
The pea plants obtained in F1 generation are then self to produce F2 generation of pea plants. ஸோ இவங்க மோனோஹைபிரிட் க்ராஸ் தான் வந்து இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் இங்க சின்னதா கொடுத்துருக்கேன். மோனோஹைபிரிட் க்ராஸ் தான் இங்க நான் டேபிளேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல அவங்க கேட்கிற கொஸ்டின்ஸ் என்னென்னா, ஏ வாட் டூ த பிளான்ஸ் ஆஃப் F1 ஜெனரேஷன் லுக் லைக்? ஸோ உங்களுக்கு மோனோஹைபிரிட் க்ராஸ்ல F1 ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய பிளான்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து எப்படி இருக்கும்னா டால் பிளான்ஸா இருக்கும் அப்படின்றதுதான். வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் டால் பிளான்ஸ் டு டுவார்ஃப் பிளான்ஸ் இன் F2 ஜெனரேஷன்? F2 ஜெனரேஷன்ல டால் பிளான்ட் அண்ட் டுவார்ஃப் பிளான்ட்னுடைய ரேஷியோ என்ன? ஸோ பினோடைபிக் ரேஷியோ தான். டால் பிளான்ஸ் வந்து 3 இருக்கு, டுவார்ஃப் பிளான்ஸ் 1 இருக்கு. ஸோ த ரேஷியோ இஸ் 3:1. Third, C. Which type of plants were missing in F1 generation but reappeared in F2 generation? F1 generationல இல்லாத plants F2ல திரும்பி வந்திருக்கும். அது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா F1ல எல்லாமே உங்களுக்கு என்னவா இருந்திருக்கு? டால் பிளான்ஸா இருக்கு. ஸோ டுவார்ஃப் பிளான்ஸ் தான் மிஸ்ஸிங்கா இருக்கு F1ல. அது F2 ஜெனரேஷன்ல ரிப்பீட் ஆயிடுச்சு அப்படின்றதுதான். இதுலயே தேர்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, கவிதா gave birth to a female baby. கவிதான்ற பொண்ணுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. Her family members say that she can give birth to only female babies because of her family history. ஸோ அவளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கவிதானால வந்து பெண் குழந்தைய மட்டும்தான் வந்து பெற முடியும். ஏன்னா அவங்க வீட்டுல எல்லாருமே வந்து பெண் குழந்தை தான் அவங்க வீட்டுல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்லக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா அப்படின்னா உங்களுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது அஃப்கோர்ஸ் இட் இஸ் ராங், ஃபால்ஸ் தான். ஏன்னா ஒரு குழந்தையினுடைய பிறப்பது ஆணா இருக்கணுமா இல்ல பெண்ணா இருக்கணுமா அப்படின்னு தீர்மானம் பண்றது பெண் கிடையாது. இட் இஸ் நாட் த ஃபீமேல் ஹூ இஸ் டிட்டர்மைனிங் த செக்ஸ் ஆஃப் த பேபி. இட் இஸ் தி ஃபாதர் ஹூ இஸ் டிட்டர்மைனிங் த செக்ஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல். ஸோ அது நம்ம செக்ஸ் டிட்டர்மினேஷன்லயே நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ மதருக்கு 44 பிளஸ் XX குரோமோசோம் இருக்கும், ஃபாதருக்கு 44 பிளஸ் XY அப்படின்ற குரோமோசோம் இருக்கும். ஸோ இப்போ மதர்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஓவம் தட் இஸ் எக் வந்து 22 பிளஸ் எக்ஸா இருக்கும், வேறஸ் 22 பிளஸ் எக்ஸா இருக்கும். இன் கேஸ் ஆஃப் ஃபாதர்னா 22 பிளஸ் எக்ஸ் ஒரு சான்ஸ் இருக்கு, 22 பிளஸ் ஒய்னு ஒரு சான்ஸ் இருக்கு. அப்போ உங்களுக்கு மதர்ல இருக்கக்கூடிய கேமீட்ஸ் எல்லாம் ஹோமோவா இருக்கு, வேறஸ் இன் கேஸ் ஆஃப் ஃபாதர்னுடைய கேமீட் எல்லாம் ஹெட்ரோவா இருக்கு. ஸோ இதுல பை சான்ஸ் மதர்ல இருக்கிற எக் 22 பிளஸ் எக்ஸ், ஃபாதர்ல இருக்கிற 22 பிளஸ் எக்ஸ் அப்படின்ற குரோமோசோமோட மிக்ஸ் ஆச்சுன்னா அப்ப கிடைக்கக்கூடியது என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபீமேலா இருக்கும். இங்க இது புக்ல இருக்கக்கூடிய பிக்சர் தான் இது, நான் டிஸ்கிரிப்ஷன்லயே சொல்லியிருப்பேன். 44 பிளஸ் XX அப்படின்றது வந்து ஃபீமேல்னு வரணும். புக்ல என்னன்னு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா மேல்னு கொடுத்துருப்பாங்க, நீங்க அதை மாத்திக்கோங்க. சோ இன்னொரு சான்ஸ் என்ன, மதர்ல இருக்கிற 22 பிளஸ் எக்ஸ், ஃபாதர்ல இருக்கிற 22 பிளஸ் ஒய் அப்படின்ற குரோமோசோமோட சேர்ந்ததுன்னா தென் தி ஆஃப்ஸ்பிரிங் எப்படி இருக்கும்னா 44 பிளஸ் XY. ஸோ XY அப்படின்ற இந்த குரோமோசோம் ஃபாதர்ல தான் இருக்கும். அப்ப அந்த குழந்தை வந்து இட் வில் பி அன் மேல் பேபி, ஒரு பையனா இருக்கும் அப்படின்றதுதான். ஸோ இங்க பிக்சர்ல வந்து உங்களுக்கு புக்ல ஃபீமேல்னு கொடுத்துருப்பாங்க, அதை நீங்க மேல் அப்படின்னு மாத்திக்கோங்க. ஓகே. சோ அப்ப யார் டிட்டர்மைன் பண்றா ஒரு குழந்தையோட செக்ஸ் ஆஃப் a baby is determined by the chromosome which is present in the father. So it is a chance of probability as to which category of sperm fuses with the egg. Egg like X sperm இருக்கக்கூடிய X அப்படின்ற குரோமோசோம்லோட மிக்ஸ் ஆச்சுன்னா then the baby will be female. If the egg X and it is fused with the sperm bearing Y chromosome, then the baby will be male. So it is not the mother who is responsible for determining the sex of the child அப்படின்றது உங்க எல்லாத்துக்கும் தெரியணும். ஓகே, லாஸ்டா வேல்யூ பேஸ்டு கொஸ்டின் ஒன்று கொடுத்துருக்காங்க. Under which conditions does the law of independent assortment hold good and why? So law of independent assortment அப்படின்றது இருக்கு. ஸோ இது எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் மெயின்லி பேஸ்ட் ஆன் டைஹைபிரிட் கிராஸை வச்சுதான் வந்து சொல்லியிருப்பாரு மெண்டல். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியாசிஸ்ல குரோமோசோம்ஸ் வந்து எப்படி டிவைட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேண்டமா கேமிட்டா ஃபார்ம் ஆகும். கண்டிப்பா ஒரு குரோமோசோம்ல இருக்கக்கூடிய ஜீன்ஸ் இன்னொரு ஜீன்ஸை சார்ந்து இருக்கவே இருக்காது கேமெட் ஃபார்மேஷன். அப்போ அந்த ஜீன் டியூரிங் கேமெட் ஃபார்மேஷன் த செக்ரிகேஷன் ஆஃப் அலீல்ஸ் ஆஃப் ஒன் ஜீன், ஒரு ஜீன்ல இருந்து வரக்கூடிய அலீல் இன்னொரு ஜீன்ல இருந்து வரக்கூடிய அலீலுக்கு சார்ந்து இருக்காது. தன்னதானாவே என்ன பண்ணிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேண்டமா தான் உங்களுக்கு அது பிரிஞ்சு வரும் அப்படின்றதுதான். செப்பரேட் ஜீன்ஸ் do not influence
one another while எக்ஸ்பிரஸ் ஆகும்போது அப்படி பிரிஞ்சு வந்த ஜீன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாது அப்படின்றதான் இங்க சொல்லியிருப்பாங்க. அதுதான் லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் அப்படின்றது. ஸோ திஸ் வாஸ் ப்ரொபோஸ்ட் மெயின்லி பேஸ்ட் அப்பான் தி டைஹைப்ரிட் க்ராஸ். ஸோ நம்ம இப்போ இந்த ஸ்லைடு ஃபுல்லாகவே நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா புக் பேக் கொஷின்ஸ் வித் ஆன்சர்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். தென் ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கூல் கொஷின்ஸ், வேல்யூ பேஸ்டு கொஷின்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஷின் ஆகட்டும், வேல்யூ பேஸ்டு கொஷின் ஆகட்டும், எல்லாமே உங்களுக்கு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருந்தது அப்படின்னா அவங்க கொஷின் எப்படி மாற்றி கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஜஸ்ட் லைக் தட் மேக்ஸ் கான்செப்ட் புரிஞ்சதுன்னா நம்பர்ஸ் எப்படி மாற்றி கொடுத்தாலும் யூ கேன் டூ த மேக்ஸ் லைக் ஜஸ்ட் லைக் தட். So I hope this video will be useful for you guys. Thank you, and thank you for watching. And if you have any doubts or any clarifications related to the description, you can post your comments in the comment section. I will reply back to your questions. Thank you, and thank you for hearing.